நிறைய பேர் வந்து ஏழ்மை நிலையில இருப்பாங்க. ஒரு பணம் காசு இல்லாம, பணம் கையில வரும். ஆனா தங்காது. செலவாகிக்கினே இருக்கும். அது இல்லாம காசே வந்து கண்ணால பார்க்க முடியாது ஒருத்தவங்களால. ஏழ்மை நிலையில வறுமை கோட்டுக்கு கீழ போயிடுவாங்க. அந்த ஏழ்மை நிலையிலேருந்து நம்ம எப்படி வெளிய வரலாம்? நம்ம எத செஞ்சா நம்ம வந்து அந்த ஏழ்மையிலேருந்து வெளிய வரலாம்? அத பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமா சொல்ல போறேன். நாட்டு மருந்து கடையில போயிட்டு கொட்டப்பாக்குன்னு கேட்டீங்கன்னா குடுப்பாங்க. அது ஒரு பாக்கு வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? நம்மளுக்கு வந்து இந்த நாய் உருவி செடியோட வேறு நம்மளுக்கு வேணும். இது எப்ப செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை. இந்த 3 நாள்ல செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு இளநீ வேணும். இப்படி வெட்டி இப்படி திறக்கிற மாரி இருக்கணும் அந்த மூடிய. திறந்து தண்ணிய பார்க்குற மாரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க அவங்க கிட்ட செதுக்கி வாங்கின்னு வந்துருங்க. வாங்கி வந்து நீங்க வந்து வீட்ல வந்து அத வெட்டி திறந்து எடுக்கணும். அந்த மேல வெட்டின உடனே அந்த இளநீ வெட்டின உடனே மேல அந்த மூடி இப்படி வர மாரி ரெடி பண்ணி வச்சுக்கங்க. நீங்க என்ன பண்றீங்க? கொட்டைப்பாக்கும் இந்த நாய் உருவி செடி இருக்குது இல்லையா, இதை என்ன பண்றீங்க, இந்த மூடியை வந்து அந்த இதை திறந்துருங்க. இளநியோட இதை திறந்து என்ன பண்றீங்க, பூஜை ரூம்ல வச்சிருங்க. வச்சுட்டு என்ன பண்றீங்க, இந்த 3 நாள்ல எதுல வந்தாலும் நல்ல நேரமா பாத்துங்க. டைம் கரெக்டா இருக்கணும். ஒரு ராவுகால யமகண்டம் இல்லாத டைம்ல பார்த்து செய்யணும். அப்படியே என்ன பண்றீங்க, அந்த இளநியை திறந்துருங்க. திறந்துட்டு என்ன பண்றீங்க, இந்த வேர் நாய் உருவி செடி வேர் இருக்குது இல்லையா, இதை எடுத்து அது உள்ள போடுங்க. அந்த இளநீ உள்ள வந்து உள்ள விட்டு விரல் வந்து உள்ள விடக்கூடாது. நீங்க இந்த வேரை வந்து வச்சு பதமா உள்ள தள்ளி விட்டுருங்க. தண்ணியில படக்கூடாது. விரல் மட்டும் உங்க கை விரல் படக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அதை கொட்டைப்பாக்க எடுத்து அது உள்ள போட்டு ஒரு 3 நாளைக்கு பூஜை ரொம்பலே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அந்த இளநியை சாய்ச்சிங்கன்னா தண்ணி புறக்கீழ வந்துடும். அந்த தண்ணியை எடுத்து எங்கன்னா செடியில அந்த பூச்செடி கால் மாரி படாத இடத்துல ஊத்திருங்க. அந்த உள்ள போட்டுக்கிறீங்க இல்லையா வேறு, நாய் உருவி செடி வேறு, அதுவும் அந்த கொட்டை பக்கம் வெளியில எடுக்கணும். எடுத்து என்ன பண்றீங்க, அதை ஒரு மண் சட்டி, மண்ணால சட்டி இருக்குது இல்லையா, மண் சட்டி, குழம்பு சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல சட்டி இருந்ததுன்னா அந்த சட்டியில எடுத்து போட்டுருங்க. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மடக்கு சைஸ் இருந்தா கூட பரவாயில்ல. அந்த சட்டியில இந்த கொட்டை பக்கம் இந்த வேரை எடுத்து போட்டுருங்க. ஒரு 3 நாளைக்கு வந்து ஈரத்தை பூரா இழுத்துக்கும் அது. அதுக்கப்புறம் அந்த ஈரம்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, கண்ணாடி பாட்டில் நம்மளுக்கு ஒண்ணும். கண்ணாடி பாட்டில் வந்து ஒரு இந்த சைஸ் இருந்தா போதும். அது போல பாட்டில் மூடி போட்டு மூடுற மாரி பாட்டில் பார்த்து வாங்கிக்கிங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, இந்த வேரை எடுத்து அந்த கண்ணாடி பாட்டில் உள்ள போடுங்க. அந்த பாட்டிலுக்கு ஒரு சந்தனம் வச்சு பொட்டு குங்குமம் வச்சிருங்க. வச்சுட்டு என்ன பண்றீங்க, ஒரு ஆரத்தி பண்ணணும். நல்ல இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச தெய்வம், நாம மந்திரம் எது தெரிஞ்சாலும் உங்களுக்கு, இல்லை பீஜ மந்திரம் தெரிஞ்சாலும், அது போல எந்த மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா நாம மந்திரம் சொல்லிக்கிங்க. சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க, நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டி என்ன பண்ணீங்க, அது ஒரு கல்புரம் கொளுத்தி ஆரத்தி பண்ணிட்டு அந்த பாட்டில் மூடி எடுத்து போட்டு மூடிடுங்க. இதை பூஜை ரூம்ல ஒன்று வச்சிருங்க. இதோ போல இளநீ வாங்கியாந்து இந்த வேறு எடுத்தாந்து கொட்டைப்பாக்கு எடுத்தாந்து இன்னும் ஒரு 2-3 செஞ்சு பீராவில் ஒன்று வைக்கலாம். நீங்க இதை செஞ்சீங்கன்னா ஏழ்மை நிலையில இருந்து ஓரளவுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு. நாளாவ படிப்படியா என்ன பண்ணும், உங்களோட ஏழ்மை நிலையை மாற்றும்.